الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وتوكل على الحي الذي لا يموت وسبح بحمده وكفى به بذنوب عباده خبيرا. وقال الله تبارك وتعالى: وعلى الله فتوكلوا إن كنتم مؤمنين. وقال الله تبارك وتعالى: ومن يتوكل على الله فهو حسبه إن الله بالغ أمره قد جعل الله لكل شيء قدرا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: لو أنكم تتوكلون على الله حق توكله لرزقكم كما يرزق الطير تغدو خماصا وتروح بطانا. رواه الترمذي. وقال عليه الصلاة والسلام أيضا لابن عباس رضي الله تعالى عنهما: احفظ الله يحفظك احفظ الله تجده تجاهك وإذا سألت فاسأل الله وإذا استعنت فاستعن بالله أو كما قال عليه الصلاة والسلام. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுக்கே உரித்தாகும். ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிரை விட மேலான சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூ தாபிஈன்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விலக்கப்பட்ட எல்லா வகையான பாவங்கள் இருந்தும் விலகி தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகளாவிய முஸ்லிம்கள் ஒரு பலத்த சோதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்தில், குறிப்பாக இலங்கையில் வாழக்கூடிய முஸ்லிம்களும் ஒரு பெரும் சோதனையில் நிம்மதியற்ற அல்லது ஒரு பெரியொரு எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இலங்கையில் வாழும் முஸ்லிம்களாகிய நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த துனியால மனிதனுக்கு அப்படியான நிலைமைகளை ஏற்படுத்துகிறான். அல்லாஹ்வுடன் இந்த முஸ்லிம்கள், இந்த மூமின்கள் தொடர்பை சீராக்கிக் கொள்வதற்காக. அல்லாஹ்வை யார் நம்பி இருக்கிறார்களோ, அல்லாஹ்வோடு யார் நெருக்கத்தை பெறுகிறார்களோ, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவர்களுக்கு ஒரு நாளும் தண்டனை என்பதை உண்டாக்குவது கிடையாது. யார் பாவிகளாக இருக்கிறார்களோ, யார் அல்லாஹ்வை நிராகரித்த குஃபார்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்டனைகளை ஏற்படுத்துகிறான். மூமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு வரக்கூடிய அனைத்தும் சோதனையாகவே இருக்கிறது. சோதனை எதற்கென்றால் அதற்கு அடுத்த கட்டம் உள்ள அந்தஸ்தை அடைவதற்காக. ஆக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா
முழு முஸ்லிம் சமூகத்தையும் இந்த ஆகிரு ஜமானில் சோதித்துக் கொண்டிருக்கிற ஒரு காலத்திலேதான் எதிர்பார்க்க முடியாத, கனவில் கூட நினைக்க முடியாத பலத்த சோதனைகளை நாங்கள் அனைவர்களும் எதிர்கொண்டு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான ஒரு காலகட்டத்தில் ஒரு தேர்தலையும் நாங்கள் அனைவர்களும் எதிர்கொண்டிருக்கிறோம். இந்த தேர்தல் இது வெறுமனே ஒரு வாக்கை கொடுக்கக்கூடிய ஒரு தேர்தல் மட்டுமல்ல, வாக்களித்து விட்டோம் அல்லது ஒரு அரசாங்கத்தை உருவாக்குகிற ஒரு தேர்தல் மட்டுமல்ல. இது முஃமின்களுடைய ஈமானை அல்லாஹ் சோதிக்குகின்ற காலகட்டம், முஃமின்களுடைய ஈமானை சோதிக்குகின்ற கட்டம். முஃமின்களுடைய கல்விகள் மஹ்லூக்குடைய பெருமை பேசப்படுகின்ற இந்த காலத்தில், மஹ்லூக்குகளுடைய கட்டித்தனங்களை பேசுகின்ற இந்த காலத்தில், மஹ்லூக்குகளுடைய பலம் பலகீனத்தை பற்றி பேசுகின்ற இந்த காலத்தில் முஃமின்களுடைய உள்ளமும் அந்த மஹ்லூக்குகளின் பக்கம் திரும்புகிறதா அல்லது ஹாலிகாகிய என் மீது அவர்களுடைய உள்ளங்களை, அவர்களுடைய கவனங்களை என் பக்கம் திருப்புகிறார்களா என்று ஒவ்வொரு தனி மனிதனாக, ஒவ்வொரு குடும்பமாக, ஒவ்வொரு ஆணாக, ஒவ்வொரு பெண்ணாக, ஒவ்வொரு நகரமாக, ஒவ்வொரு கிராமமாக முஸ்லிம்களை அல்லாஹ் சோதிக்குகின்ற காலம் இது. இந்த காலத்திலும் முன்னைய காலங்களை போன்று மனிதர்கள் அவரை கொண்டு பிரச்சனையை தீர்க்கலாம், இவரை கொண்டு பிரச்சனையை தீர்க்கலாம் என்று அல்லாஹ்வை நம்பி ஷஹாதத்துடைய கலிமா சொன்ன முஸ்லிம்கள் மஹ்லூக்குகளுடைய ஜாத்தின் மீது, மஹ்லூக்குகளுடைய கட்டித்தனங்களின் மீது, மஹ்லூக்குகளுடைய பேச்சின் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ்வை மறந்து பேச ஆரம்பித்தால் வருகின்ற சோதனை இதைவிட பயங்கரமாக இருக்கும், இதைவிட பயங்கரமாக இருக்கும். ஆகவே இந்த காலத்தில் அல்லாஹ்வை நம்பிய ஒவ்வொரு முஸ்லிமும் அதிகமாக அல்லாஹ்வுடைய வல்லமைகளை பற்றி பேச வேண்டும். நண்பர்களிடம் அல்லாஹ்வுடைய வல்லமைகளை, குதிரத்துகளை பற்றி பேசுங்க. மனைவிமார்களிடம், பிள்ளைகளிடம், தன்னுடைய நண்பர்களிடம், ஊர் மக்களிடம், கூட்டமாக தனியாக இருக்கின்ற இடங்களில் அல்லாஹ்வுடைய குதிரத்தை தெளிவாக எடுத்து பேசுகின்ற ஒரு காலமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு உலகத்தில் உள்ள முஃமின்களையும் அழைக்கிறான், நம்பிக்கை வைங்க. என்ன உங்களுக்குள்ள பிரச்சனைகளை என்னிடத்துல பொறுப்பு சாட்டுங்க. குர்ஆன்ல சத்தியத்தை பேசும் குர்ஆனில், சந்தேகத்துக்கிடமான ஒரு வார்த்தை கூட இல்லாத குர்ஆனில், சந்தேகப்பட்டாலே இஸ்லாம் என்ற அந்த கோட்டையில் இருந்து வெளியேற்றும் இஸ்லாம் அந்த குர்ஆனை எவ்வளவு உறுதியாக குர்ஆன் சொல்கிறது. வஅலல்லாஹி ஃபதவக்கலு இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் உண்மையில அல்லாஹ்வை நம்பக்கூடிய மூமின்களாக இருந்தா அல்லாஹ் மீது தவக்குல் வைங்க, அல்லாஹ்வை நம்புங்க. நீங்க உங்களோட விஷயங்களை பொறுப்பு சாட்டுங்க. அல்லாஹ்விடத்தில ஈமான்தாரிகள் மட்டும்தான் அல்லாஹ்வால சாதிக்கணும் என்று சொல்லுவாங்க. குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ்வின் மீது உங்களோட தவக்குல சீராக்கணும். அல்லாஹ்வின் மீது உங்களோட நம்பிக்கைய, உங்களோட தவக்குல நீங்க சீராக்கலைன்னா அதை சீராக்கிறதுக்குள்ள நடவடிக்கைகளை அல்லாஹ் எடுக்க வேண்டி வரும். நபியுடைய வார்த்தை அல்லாஹ் சொல்லுகிறார். நபி என்ன சொல்லுகிறார்? அல்லாஹ்வோடு நெருக்கமுள்ள ஒரு நபி சொல்லுகிறார், உஃபவ்விது அம்ரி இலல்லாஹ், என்ற விஷயத்தை அல்லாஹ்விடத்துல பொறுப்பு சாட்டுகிறேன். என்னால எதையும் சாதிக்க இயலாது, என்னால எதையும் செய்ய முடியாது என்ற விடயங்களை அல்லாஹ்விடத்துல பொறுப்பு நான் சாட்டுகிறேன். இன்னொரு இடத்துல சூரத்துல் ஃபுர்கான்ல அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்றான், நீங்க மௌத்து வரக்கூடிய மக்களை நம்பிக்கொண்டிருக்காதீங்க. இவங்க எல்லாரும் மௌத்தாகிறவங்க, இருக்கிற வரைக்கும் துடிச்சு கொண்டிருப்பாங்க, இருக்கிற வரைக்கும் தருவதாக சொல்லுவாங்க, இருக்கிற வரைக்கும் வாக்குகள் தருவாங்க. இவங்க மௌத்தா போனா உங்களை யாரு உங்களுக்கு கை கொடுக்க போறாங்க? இவங்க மௌத்தா போனா உங்களை யாரு பாதுகாக்க போறாங்க? இவங்க மௌத்தா போனா யார் உங்களுக்கு ரிஸ்க் தர போறாங்க? யாருக்கு மௌத்து இல்லையோ அந்த நாயன்தான் உங்களுடைய ரப். அந்த ரப்பை நீங்க நம்புங்கன்னு சொல்றாங்க. وتوكل على الحي الذي لا يموت وتوكل على الحي الذي لا يموت. இந்த நாயன் நித்திய ஜீவன், அவனுக்கு மௌத்து வராதோ அந்த நாயின் மீது நீங்க தவக்குல் வைங்க, அவனை நம்புங்கன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே முஸ்லிம் சமூகம்
மிகவும் கவனமாக கையாள வேண்டிய நாட்கள் தான் முன்னால் இருக்கக்கூடிய நாட்கள். எங்களை உள்ளத்தில் இருக்கணும், அல்லாஹ்வை தவிர எங்களுக்கு வேறு யாருமே இல்லை. இந்த நம்பிக்கை எல்லோரிடத்திலையும் உண்டாக்கணும். இந்த நம்பிக்கை ஆண்களை விட கூடுதலாக பெண்களிடத்தில் உண்டாக்கணும். இந்த நம்பிக்கையை பற்றி பேசப்படணும். அல்லாஹ் மட்டுமே எங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரே ஒரு நாயன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானில சோதனை வைக்கிற நேரம் மக்கள் துவண்டு பேசிடுவாங்க. உடலில சோதனை வச்சா அது லேசு. www.acmyc.com நோயால சோதனை வரும். அது போல பொருளாதாரத்தில வீழ்ச்சிகள் உண்டாகும். பிள்ளைகளில மனைவியில பிரச்சனை வரும். இப்படியான பல்வேறு பிரச்சனைகள் மனிதனுக்கு அன்றாடம் ஏற்பட்டுக் கொண்டே இருக்குது. ஆனால் மனிதர்கள் அல்லாஹ்வை என்ன சரியாக நம்பி இருக்கிறாங்களா என்று அல்லாஹ் சோதிக்கிற சோதனை இருக்குது. இது தாங்கிக் கொள்ள முடியாத சோதனையாக ஆகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியில வாழக்கூடிய காலத்தில் அப்படியான சோதனைகளை ஏற்படுத்தி சஹாபாக்கள் அல்லாஹு தஆலா செக் பண்ணினான். அவர்களுடைய ஈமானின் பலத்தை அல்லாஹ் பரீட்சித்து பார்த்தார். எங்களுக்கு தெரியும், அஹ்ஸாபுடைய யுத்தம், கந்தக் யுத்தம் என்ற வரலாற்றில் நாங்க படிக்கிறோம். கந்தக் யுத்தம் என்றது என்ன? அரபிகளுடைய ரெண்டு பெரிய கபீலாக்கள் யகூதிகளுடைய பின்னணியில கொடுத்த தூண்டுதலினால், யகூதிகள் கொடுத்த பண உதவியின் காரணமாக அரபிகளுடைய ரெண்டு கபீலா, ஒன்று கத்துஃபான், அவர்களுடைய ஆயிரக்கணக்கான வீரர்கள் வந்தார். மறுபக்கம் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பமாக இருக்கக்கூடிய குறைஷிகள், அவர்களும் ஒரு பெரிய ஒரு கூட்டம் வந்தாங்க. இந்த ரெண்டு கூட்டமும் வந்தாங்க. மதீனாவுடைய ரெண்டு பாதைகள், மேலால மலைக்கு மேலால வரக்கூடிய பாதை இருக்குது, கீழால வரக்கூடிய பாதை இருக்குது. ரெண்டு கபீலாவும் பங்கிட்டு எடுத்தாங்க. நாங்க இந்த பாதையால போம், நீங்க அந்த பாதையால வாங்க. உள்ள பூந்து மதீனாவை நிர்மூலமாக்கும். இதுக்கு பிறகு முஸ்லிம் என்று ஒருவரும் இந்த பூமியில இருக்கக்கூடாது. முஹம்மத் என்பவருடைய கதையை நீ பூமிக்கு மேல இருக்கக்கூடாது, வேரோடு அழிச்சு போடும். அப்படியான ஒரு திட்டத்தோட அவங்க எல்லாரும் மதீனாக்குள்ள வந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்த்து போராடக்கூடிய சக்தி இல்ல, பலகீனமாக இருக்கிறாங்க. சஹாபாக்களும் மேலான ரசூலுல்லாஹ் எதிர்த்து போராட முடியாது. குளிரான காலத்தில் இந்த நிகழ்ச்சி நடக்குது. சாப்பிட வழி இல்ல. மதீனாவுடைய பஜாரே மூடப்பட்டிருக்குது. ஏன்? பொருள்கள் இல்ல. கடையில பொருள்கள் இல்லாததால வீடுகள்ல உணவு இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட இணைஞ்சு ஒரு வேலையை மட்டும் செய்வோம், ஊருக்குள்ள எதிரிகள் வராமையாவது பாதுகாப்போம் என்று 3 கிலோமீட்டர் அந்த தூரமுள்ள பகுதியில அகலிகளை தோண்டினாங்க. வயிற்றுல ரசூலுல்லாஹ்வுடைய வயிற்றிலையும் கல்லு கட்டப்பட்டிருக்கு. பசியினுடைய உஷ்ணம், கேஸ்ட்ரிக் என்று சொல்றோமே, அந்த உஷ்ணம் தாக்கிக் கொண்டிருக்காமல், அந்த உஷ்ணத்தினுடைய பாதிப்பு வராமல் இருப்பதற்காக, அந்த சூட்டை அடக்குவதற்காக அரபிகள் வயிற்றில கல்ல கட்டுறது வழக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிற்றில கல்ல கட்டினான். கஷ்டத்தோட பயத்தோட இருக்கிறாங்க. நாலா பக்கமும் 3000க்கு மேற்பட்ட குஃபார்கள் குவிந்திருக்கிறாங்க. வேரோடு பிடுங்கி எங்களை வீச போறாங்க, எங்கட பெண்களை கற்பழிக்க போறாங்க, சிறுவர்களை கொலை செய்ய போறாங்க. அப்படியான நிலைமைகளை சந்திச்சவங்களுக்கு தான் அந்த பயம் தெரியும். அல்லாஹ் பிற்காலத்தில சூரத்துல் அஹ்ஸாபில ஒரு ஆயத்தை இறக்கி அன்றைக்கு இருந்த பயத்தை நினைவுபடுத்தினான். இஸ்ஜாஉக்கும் மின் ஃபௌகிக்கும் வ மின் அஸ்ஃபல மின்கும், அவங்க உங்களுக்கு மேலால் மேல் பகுதியால் வந்த போது, கீழ் பகுதியால் வந்த போது, வைஸாகத்தில் அப்சார், உங்கள் எல்லாருடைய பார்வைகள் மேல போச்சு. யார் எங்களை காப்பாங்க, யார் எங்களை பாதுகாப்பாங்க? பயம் உள்ளத்தை தாண்டி கழுத்தை நெருக்க வந்துச்சு. வபலகத்தில் குலூபுல் ஹனாஜிர், நீங்க எல்லாரும் அல்லாஹ்வை பத்தி ஒவ்வொரு மாதிரி நினைச்சீங்க. இவ்வளவு காலமும் அல்லாஹ்வோட உதவி வரும் என்று சொன்னாங்க, ஒன்றும் வரல. கழுத்தை நெருக்கிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய எதிரிகள் வந்துட்டாங்க. அல்லாஹ்வை பற்றி எத்தனையோ வகையான எண்ணங்கள் இருந்தீங்க. அல்லாஹ் சொல்றான்,
நீங்க ஒன்றும் நினைச்சிடாதீங்க. அப்படியான நிலைமைகள் வாரதுக்கு தெரியுமா? மூமின்களோட ஈமான சோதிச்ச நாள். அதனால் மூமின்களோட ஈமான சோதிச்ச நாள். அங்கு மூமின்கள் சோதிக்கப்பட்டார்கள். எப்படி சோதிக்கிறார்? ஒரு மனிதன் ஒரு மரத்தை நாட்டுறார், அல்லது ஒரு பெரிய ஒரு குத்திய நாட்டுறார். நாட்டி போட்டு அவர் உசுப்பி பார்ப்பார், ஒழுங்காக நட்டிப்பட்டிருக்கிறார் அல்லது ஆடிக்கொண்டிருக்கிறார். இது போல முஃமின்கள் அல்லாஹ்வை நம்பியதாக சொல்றாங்க, அல்லாஹ்வை பத்தி பேசுறாங்க, உண்மையிலே என்ன நம்பி இருக்கிறாங்களா என்று நான் உசுப்பி பார்த்த இடம்தான் கந்தக் என்று சொல்றார். மூமின்கள் கடுமையாக உசுப்பப்பட்டார், மூமின்களுடைய ஈமான் சோதிக்கப்பட்டது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது போன்ற ஒரு பயங்கரமான காலம்தான் முன்னால் இருக்கக்கூடிய காலம். முஸ்லிம் சமூகத்தில் இருக்கிற தலைவர்கள், புத்திஜீவிகள், அறிஞர்கள், இவர்கள் எல்லாம் பயந்து கொண்டு என்ன ஆகுமோ என்ற ஒரு சிந்தனையோடு இருக்கிறார். அறிவாளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையில வித்தியாசம் என்ன தெரியுமா? ஒரு விஷயம் வர முதல்ல பயப்படுறவங்க அறிவாளிகள், வந்ததுக்கு பிறகு பயப்படுறவங்க பொதுமக்கள். வர முதல்ல சிந்திப்பாங்க, அடையாளங்களை வச்சு, நிலைமைகளை வச்சு அவங்களுக்கு பயம் உண்டாகும். எங்கட மக்கள் போற போக்கு அல்லாஹ்வுடைய உதவியை வாங்குற போக்கல்ல, போற போக்கு அல்லாஹ்வுடைய கோபத்தை வாங்குற போக்காச்சு. இதனால ஈமான சோதிக்கிற ஒரு பயங்கரமான காலம். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோட இருந்த எல்லா முஸ்லிம்களையும் எந்த ஒரு சின்ன விஷயத்திலையும் பெரிய விஷயத்திலையும் அல்லாஹ்வை மறந்து பேசுறதுக்கு கூடவே இல்லை. ரசூலுல்லாஹ் சாதாரண பேச்சில கூட நாங்க என்று பேசுறதுக்கு கூட மாட்டாங்க, அல்லாஹ்வை பேச வச்சிருவாங்க. நீங்க ஹதீஸுடைய கிதாபுகள் எடுத்து பாத்தீங்கன்னா, ஹைபருடைய யுத்தத்தை பத்தி ஹதீஸ் வருது புகாரில. ஃபத்ஹு மக்கா, மக்காவுடைய வெற்றியை பற்றி வருகிறது. அந்த செய்திகள் அறிவிக்கக்கூடிய சஹாபாக்கள் உபயோகிக்கிற வார்த்தைகளை பாத்தீங்கன்னா, நாங்க ஹைபரை வெற்றி கொண்டோம் என்று சொல்லல, ஃபதஹல்லாஹு லனா ஹைபர், அல்லாஹ் ஹைபரை எங்களுக்கு வெற்றி கொள்ள தந்தான். வெற்றி அல்லாஹ்வோட சம்பந்தப்படுத்துறாங்க. நாங்க மக்காவை பிடிச்சோம் என்று சொல்லல, அல்லாஹ் எங்களுக்கு நாளைக்கு மக்காவை பிடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்தால் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சாதாரண வார்த்தைகளை கூட நாங்க என்று பேசல, அல்லாஹ்வோட தொடர்படுத்தினாங்க. ரசூலுல்லாஹ் பயந்தாங்க, நான் என்று பேசுற நேரம், நாங்க என்று பேசுற நேரம் எங்கட மக்களோட உள்ளத்தில எங்கட நம்பிக்கை வந்துடுமோ தெரியா, மனிதனை பத்தி நம்பிக்கை வந்துடுமோ தெரியா. நம்பிக்கை வரணும் அல்லாஹ் பத்தி. மோத்தா மாலிக்குல ரிவாயத் இருக்குது, மதீனாவுடைய பஜாரில் இருந்து சாதாரண வியாபாரிகள் கொஞ்சம் பேர் வந்து சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ், எங்கட பஜாரில் சின்ன ஒரு தர்த்தீப் ஒன்று செய்யணும், மாற்றம் ஒன்று செய்யணும் யார் ரசூலல்லாஹ். என்ன தெரியுமா? பிரைஸ் கண்ட்ரோல் ஒன்று கொண்டு வரணும். அப்படி இல்லாம இருந்தா பெரிய மட்டத்தில் வியாபாரம் செய்தவங்க சில பொருள்களை விலை குறைச்சி கொடுக்கிறாங்க, மற்ற பொருள்களை அந்த விலையை அவங்க பிடிச்சு கொள்றாங்க, லாபத்தை பிடிச்சு கொள்றாங்க. நாங்க சின்ன வியாபாரிகள், சாதாரணமா வியாபாரம் செய்யறவங்க இதால பாதிக்கப்படுறவங்க யார சூழல்லாம். அவங்க விலையை குறைச்சி வாங்கினோன்னு, விலையை குறைச்சி வித்த உடனே ஜனமெல்லாம் அங்க போகுது. நாங்க ஒரு 2 பொருளை தானே விற்கிறோம், எங்களுக்கு லாபம் இல்லாம போகுது யார சூழல்லாம். இதனால பஜார்ல பொருள்களை எல்லாரும் ஒரே விலையில விற்கணும் என்ற ஒரு சட்டத்தை நீங்க கொண்டு வர முடியும். அப்படி கொண்டு வந்தா நாங்களும் ஏதோ தேடிக்கொள்ளுமே யார சூழல்லாம். நியாயமான கோரிக்கையில பிழையே இல்லை. புத்தி ரீதியாக அக்கிலம் சிந்திச்சா அவங்களோட கோரிக்கை நியாயத்திலும் மிக நியாயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, சும்மாவது அல்லாஹ் இவங்களுக்கு ஏதாவது லாபங்களை முடிவு செஞ்சிருந்து நாங்க ஒரு கண்ட்ரோலை கொண்டதுக்கு பிறகு இவங்களுக்கு அந்த லாபம் கிடைக்க ஆரம்பிச்சா இவங்களோட கல்வியில வரும், இந்த பிரைஸ் கண்ட்ரோல தான் எங்களோட ரிஸ்க் வருகிறது. பிரைஸ் கண்ட்ரோல்ல அவங்கள நம்பிக்கைப்படுத்துறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த வியாபாரிகளோட கவனத்தை அல்லாஹ்வின் பக்கம் திருப்பினார்.
சொன்னாங்க, இன்னல்லாஹு ஹுவல் முஸஅஇர், விலைகளை கண்ட்ரோல் பண்றவன், கட்டுப்படுத்துறவன் அல்லாஹ். அல் காபிலுல் பாசித், சிலருக்கு ரிஸ்க விசாலமா கொடுப்பார். பஜாரில் இருக்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பணம் வருவதில்லை, எல்லாருக்கும் ஒரே மாதிரி வியாபாரம் நடக்கவில்லை. யாருக்கு விரிவாக கொடுக்கணும் என்று ரப்பு விரும்புகிறானோ அவங்களுக்கு கிடைக்குது. சில ஹிக்மத்துகளுக்காக, நலவுகளுக்காக சிலரை கட்டுப்படுத்தி கொடுக்கணும் நினைக்கிறான், அவங்களுக்கு அல்லாஹ் கட்டுப்படுத்தி கொடுக்கிறான். இதனால நீங்க அல்லாஹ்வின் பக்கம் கவனத்தை திருப்புங்கன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வியாபாரிகள கவனத்தை அல்லாஹ்வின் பக்கம் திருப்புறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் வாரான், சஹீஹ் புகாரில் இருக்குது. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய மகள். வீட்டு வேலைகளை எல்லாம் தனியாக செய்றான். இந்த காலத்துல கூட அப்படி வேலை செஞ்ச பெண்களை மனைவிமார்களை பார்க்கறதுக்கு இயலாம். அப்படி தியாகத்தோட வேலை செஞ்சவங்க. கணவனுடைய எல்லா ஹிதமத்துகளையும் அவங்களே செய்றாங்க. வீட்டில் உள்ள துணிமணிகளை அவங்களே கிணத்திலிருந்து தண்ணி அள்ளி கழுவணும். பிள்ளைகளுடைய வேலைகளை கவனிக்கணும். மாவு இடிக்கணும், மாவை அரைக்கணும், ரொட்டி சுடுவதற்காக மாவு பிசையப்படணும், ரொட்டி சுடணும், கறிகள் சமைக்கணும், பாத்திரங்களை கழுவணும், வீட்டை சுத்தப்படுத்தணும். இதெல்லாத்தை விட சொல்றாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, இதெல்லாத்தை விட பாரம் இந்த கணவன்கிட்ட இருந்த குதிரையை கவனிக்கிறேன். அதுக்கு சாப்பாடு போட ஈச்சம்பல தோட்டம் இருக்கிற இடத்துக்கு போகணும். ஈச்சம்பல கொட்டைகள் எல்லாம் ஒரு பையில சேர்த்து அவைகளை தலையில வச்சுக்கொண்டு பல கிலோமீட்டர்கள் நடந்து வரணும். அதை இடிச்சு தீனியாக மாற்றி அதைத்தான் குதிரைக்கு கொடுக்கணும். கைகளில் எல்லாம் பழுது வந்துச்சு. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? ஒருத்தருடைய மனைவி கணவனை ஹிதுமத்து செஞ்சு செஞ்சு கைகள் எல்லாம் பழுது வந்திக்கணும், எங்கேயுமே பார்க்கல. ரசூலுல்லாஹ்வுடைய மகள், சொர்க்கத்து தலைவி, ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஈரலின் ஒரு பகுதி என்றான். அவருக்கு நோவினை வந்தா எனக்கு வருகிற நோவினையை போல என்றான். அவருக்கு யாராவது ஏசினா எனக்கு ஏசுறது போல என்று சொன்னான். ரலியல்லாஹு தஆலா கணவரை சொல்றாங்க, உங்களோட தகப்பன்கிட்ட சில அடிமைகள் வந்திருக்கிறாங்க, நீங்க போய் உங்களோட கஷ்டத்தை சொன்னா ஒரு அடிமையை தந்துடுவாங்க, வேலை எல்லாத்தையும் பார்த்துக் கொள்ளலாம். அதில் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போறாங்க. அங்க போனா அவங்க முக்கியமான கலந்துரையாடலில் மஷூராவில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, மூத்தவர்களோட பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அந்த இடத்துல போய் தலையை போட்டு பேசல, வெட்கம் இருக்குது, கூச்சம் இருக்குது, நிதானம் இருக்குது, ஒழுக்கம் இருக்குது. திரும்பி வந்துடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கவனிச்சாங்க. மகள் வந்துட்டு போறாங்க. தீனுடைய எல்லா ஹிதுமத்தும் முடிஞ்ச பிறகு ஹஜ்ரத் அலி சொல்றாங்க, சஹீஹ் புகாரி இருக்குது, இரவு நாங்க தூங்கவும் போயிட்டுட்டோம், அப்பதான் மகளை பார்க்க வராங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்றவங்க ஓடி வந்திருப்பாங்களே, எல்லாத்தையும் விட்டுட்டு மகள் வந்திருக்கிறான். ஏன்? அந்த மகளுக்கு தாயும் இல்ல. ஹஜ்ரத் கதீஜா வஃபாத் ஆகிட்டாங்க. சகோதரிகள் ஒருத்தருக்கு பின்ன ஒருத்தர் மௌத்தா போயிட்டாங்க. ரொம்ப பலகீனமாக உள்ள மகள், துணைக்கு யாருமே இல்லாத மகள். ஒரே ஒரு ஆள் தைரியப்படுத்தவும் உதவி செய்யவும் பின்னணியில் நின்று உற்சாகப்படுத்தவும் நான் ஒரு வாப்பா மட்டும்தான். எவ்வளவு துடிச்சு கொண்டு வந்திருக்கோம். ராவு தூங்க போன பிறகு கதவை தட்டி கொண்டு வந்தாங்க. சொல்லலாம், என்ன மகளே வந்துட்டு போன போல இருந்துச்சு என்றாங்க. அழுகதி. அப்பவும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னை கஷ்டங்களை வாப்பாட்ட சொல்லல. ஏன்னா அவங்க போகல, சொல்ல கணவர் அனுப்பி வச்சாங்க. சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் தான் அனுப்பினேன், இப்படி எல்லாம் கஷ்டப்படுறா, உங்கள்கிட்ட அடிமைகள் இருந்தாங்களே அதை கேட்டுக்கொண்டு வர சொல்லித்தான் நான் அனுப்பினேன். கேள்வி நியாயம். யாரும் கேட்கிறது, தந்தையிட்ட கேட்கிறது குற்றம் அல்ல, கொடுக்கிறதும் குற்றம் அல்ல, உலகத்திலேயும் குற்றம் அல்ல, தீனிலையும் குற்றம் இல்ல, மனிதனுடைய புத்தி ரீதியாகவும் குற்றம் அல்ல. இருந்தாலும் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பார்த்தாங்க, இந்த இடத்துல இந்த மகளோட கவனம் அல்லாஹ்வில் இருந்து அடிமைக்கு திரும்பிடுமோ தெரியா. நாளைக்கு வேலை லேசானா மகளுடைய உள்ளத்துல வரும், இவ்வளவு நாளும் நான் கஷ்டப்பட்டேன், அடிமை வந்த பிறகு இந்த கஷ்டங்கள் லேசாச்சு.
சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மகளே நான் உங்களுக்கு சில வார்த்தைகளை படிச்சு தரேன். 33 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. இரவு தூங்க போக முதல்ல 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. 34 தடவை அல்லாஹு அக்பர் சொல்லுங்க. ஒரு வேலைக்காரர் சேவன்ட் வச்சு வேலை வாங்குறதை விடவும் அல்லாஹ் உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சு தருவார். அடிமையில இருந்து தன்னுடைய மகனின் கவனத்தை அல்லாஹ்வின் பக்கம் திருப்புறார். பேச்சிலையும் அல்லாஹ்வின் பக்கம் கவனமா திருப்புறார். சாதாரண வார்த்தைகள்ல பஜாரில் இருந்து வர்றவர்களையும் அல்லாஹ்வின் பக்கம் கவனத்தை திருப்புறார். தந்த மகள் தேவையை கேட்டு வரும்போதும் அல்லாஹ்வின் பக்கம் கவனத்தை திருப்புறார். இவ்வளவு கவனமாக திருப்பி இருக்கிறாங்கன்னா இந்த அரசியல் காலங்கள்ல எங்கட முஸ்லிம்கள் அல்லாஹ்வை மறந்து பேசுற பேச்சுகளை கேட்டிருந்தா ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிப்பாங்கன்னு பார்த்துப்போம். எங்க அரசியல் இருக்கக்கூடிய இருக்கிறாங்களே சிலர் அல்லாஹ்வை மறந்து பேசுறாங்க. நான் நினைக்கிறேன் இந்த வார்த்தைகளோ தெரியா எங்கட சமூகத்துக்கு இவ்வளவு பெரிய முசீபத். வரலாற்றில இப்படி ஒரு தலைப்பு எங்கட முஸ்லிம் சமூகம் இதுக்கு முன்னால சோதிக்கப்படாத அளவுக்கு மிக பயங்கரமான சோதனைக்கு நாங்கள் ஆளாகி இருக்கிறோம். இதனால் இந்த தவற உணர்ந்து எல்லாருடைய உள்ளத்தையும் அல்லாஹ்வின் பக்கம் திருப்பணும். இவைகள் வீடுகள் இருக்கிற பெண்களுக்கு விசேஷமாக சொல்லப்படணும். பெண்களுக்கு இந்த விஷயங்கள் முராக்கவா செய்யப்படணும். அல்லாஹ்வுடைய ஞாபகம் வர, அல்லாஹ்விடத்தில் கேட்க. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவேதான் மேலான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் சமூகத்துடைய பாதுகாப்பை பத்தி சொல்லி தந்தாங்க. நாங்க எல்லாரும் கண்ணால பார்த்தோமே, பாதுகாப்பு என்கிறது மனிதர்களால உண்டாகிற ஒன்றல்ல. மனிதர்களால சொத்துகளையோ உயிர்களையோ உரிமைகளையோ பாதுகாக்க இயலாம். 100 பேரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பினாலும் எங்கட உரிமையை பாதுகாக்க இயல அவங்களால. 1,00,000 பேரை ஆயுதம் தூக்கினாலும் எங்களை பாதுகாக்கிறதுக்கு இயலாம். அல்லாஹ் காட்டி தந்தான். என்ன நம்பினவங்கட பாதுகாப்பு ஒன்றே ஒன்றுல இருக்குது. நான் சொன்னபடி முஸ்லிம்களாக ஒழுங்கான முஸ்லிம்களாக என்ன கட்டளைகளை மதிச்சு என்ன கட்டளைகளை மதித்து ஆண்களும் பெண்களும் பாவம் செய்யாம இந்த உலகத்தில் வாழ்றது மட்டும்தான் முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரே ஒரு பாதுகாப்பு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார். திருமதி ஷரீஃப்ல பதிவாகுது, தன்னுடைய தம்பி அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாகனம் ஒட்டகத்துக்கு பின்னால உட்கார வச்சான். 7 வயசு அவருக்கு. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸுக்கு 7 வயது. அவரிடத்துல கேட்டாங்க, கவனமா சொன்னாங்க. 7 வயது சிறுவனுக்கு முழு முஸ்லிம் உம்மத்தினுடைய பாதுகாப்பு பொறிமுறையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார். கேட்டா இப்னு அப்பாஸ் என்ன கவனமா ஈக்கிறாரான்னு பார்த்தாங்க. சொன்னா லப்பைக் யா ரசூலல்லாஹ், கவனமா தான் ஈக்கிறேன், நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு விளங்குது. என்ன சொன்னாங்க? இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக, இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக. இது வீடுகளில சுவர்களில எழுதி வச்சாலும் நஷ்டம் இல்லை. பார்க்கும் போதெல்லாம் இதனுடைய தருதமா கண்ணுக்கு தெரியட்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பாதுகாருங்கோ, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பாங்க. பாதுகாப்பு தேவையா? பொன்னான ரசூலுல்லாஹ்வின் பொன்னான நாவுகளில் இருந்து தந்த பாதுகாப்பு புரிவரை அவர்களை விட அறிவாளியும் இல்லை, விஞ்ஞானியும் இல்லை. அவர்களை விட அல்லாஹ்வை நெருங்கிய வழியும் இல்லை. சிறந்த படைப்பை நபிமார்களின் செய்தி முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தேவையா? அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பாதுகாருங்க. தொழுகையை விட்டுட்டு முஸ்லிம் சமூகத்துடைய பாதுகாப்பை பத்தி பேசவானம். வட்டியை எடுத்துக்கொண்டு முஸ்லிம் சமூகத்துடைய பாதுகாப்பை பத்தி பேசவானம். ஜினாவில ஈடுபட்டுக் கொண்டு குடிகளையும் பார்களையும் கிளப்பையும் இருந்து கொண்டு வீண்விரையும் செய்து கொண்டு கள்ளக்கடத்தல் செய்து கொண்டு போதை வஸ்துக்களை பாதித்துக் கொண்டு போதை வஸ்துக்களை மக்களுக்கு பரப்பி விற்றுக் கொண்டு ஹராமான பொருள்களை கடையிலே வைத்து முழு ஊருக்கும் பரப்பிக் கொண்டு அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். பொய்யான வேலை அது. பாதுகாப்பு இருக்குது. கஷ்டமோ நஷ்டமோ இன்பமோ துன்பமோ
தீன் சொல்றதை மட்டும் எடுக்க தயாரா? பாதுகாப்பு இறங்கும் உங்களுக்கு. மேலும் சொன்னாங்க ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க சில நேரத்தில் எங்களை யாரும் பாதுகாக்கிறாங்களே, எங்களை கஷ்டங்களை யாரும் கேட்கிறாங்களே, யார்கிட்ட சொன்னாலும் மறுபக்கம் பார்த்துக் கொள்றாங்களே என்று யோசிக்கிறீங்களே, அல்லாஹ்ட கட்டளையை பாதுகாருங்கிற திரும்புற திசையில அவன் உதவி வரும். திரும்புற திசையில உதவி வரும். அல்லாஹ்ட கட்டளைகளை பாதுகாருங்க, உங்களோட முகம் திரும்புற திசையில அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். அவன் உதவியை நீங்க கண்டுகொள்வீங்க என்று ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக தன்னுடைய சகோதரர் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஒரு பெரியோரு பாடம். முஸ்லிம் சமூகம், எங்களுடைய எதிர்கால சந்ததிகள் இந்த பூமியிலே முழு உரிமைகளையும் அடைந்து தீனுடைய சுதந்திரத்தையும் சுவைத்துக் கொண்டு இந்த மண்ணிலே தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி இருக்கிறது. பாவிகள் அனைத்தையும் நல்லவர்களாக மாற்றுங்கள். பாவச் செயல்களில் ஈடுபடுபவர்களை குறைந்தபட்சம் பாவம் செய்யாதே என்று ஒரு வார்த்தை சொல்லி எச்சரிக்கை செய்யுங்கள். அவன் பாவம் செய்வதை விடவும் அல்லாஹ்வுக்கு கோபம் வரும். நீங்கள் அந்த பாவத்தை கண்டு மௌனிகளாக போனான். பாவம் செய்தவரை விடவும் அல்லாஹ்வுக்கு கோபம் வரும். பாவத்தை பார்த்து கொண்டும் அதை தடுக்காமல் மௌனமாக போகிறாரே, இவருடன் வருகிற கோபம் அது மிக பயங்கரமானது. அதனால்தான் குர்ஆனிலே சூரத்துல் மாயிதாவில் இருக்கிறது, 2 நபிமார்கள் நாசமாகி போங்கள் என்று சாபமிட்டார்கள். யாரை? பனு இஸ்ராயல்களிலே அல்லாஹ்வை மறுத்தவர்களை. லுஇனல்லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயீல் அலா லிசானி தாவூத வ ஈஸா இப்னு மர்யம். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நாவாலும் ஹஜ்ரத் ஈஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய நாவாலும் பனு இஸ்ராயீலிலே காபிர்களுக்கு சாபமிடப்பட்டது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து தூரமா போங்க சாபமிட்டான். அல்லாஹ் சொல்ல ஏன் தெரியுமா? ذَلِكَ بِمَا عَصَوْا, அவங்க அல்லாஹ்வுக்கு மாற்றம் செஞ்சாங்க, வரம்பு மீறி நடந்து கொண்டாங்க. வகானு யாத்தது, அவ்வளவு பெரிய பாவம் என்ன செஞ்சாங்க? நபிமார்கள் 2 பேர் லானத்து செய்கிற அளவுக்கு அந்த பனு இஸ்ராயீல்கள் செய்த பாவம் என்ன? அல்லாஹ் அடுத்த ஆயத்திலே சொல்கிறான், கானூ லா யதனாஹவுன அன் முன்கரின் ஃபஅலூஹ். அந்த மக்கள் செய்த பாவத்தை இந்த பனு இஸ்ராயீல்கள் தடுக்கல்ல. பாவம் செய்ததல்ல குற்றம், பாவத்தை பாவம் என்று விளங்கினவன் அந்த பாவத்தை நிறுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை. குறைந்தபட்சம் அவனை போல் சந்தித்து இது பாவம் விட்டுவிடு என்று சொல்லவில்லை. அல்லாஹ் சொல்ற தடுக்காம இருந்தது இருக்கிறது, இது ஆக டேஞ்சரான மோசமான செயல். லபிஸ மா கானூ யஃஅலூன், அவர்கள் செய்த வேலை மிக மோசமானது என்று சொல்கிறார். பாவம் செய்தது அப்படி மோசம் என்று சொல்லல, பாவம் செய்தவன தடுக்காமல் இருந்த செயல் மோசம் என்று குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்கள் எல்லோருக்கும் இந்த காலத்திலே இந்த ஜமானிலே ஆக பொருத்தமான ஒரு நிகழ்ச்சி தான் ஹுனைனுடைய அந்த நிகழ்ச்சி. ஹுனைனுடைய யுத்தத்திலே சஹாபாக்களுக்கு கொடுக்கப்பட்ட பாடம். சஹாபாக்கள் என்ன நினைத்தார்கள்? சஹாபாக்களுடைய நம்பிக்கை அல்லாஹ்விலிருந்து சற்று விலகி சின்னொரு விடயத்தின் பக்கம் திரும்பியது. ஹுனைனிலே மக்காவுடைய வெற்றியை தொடர்ந்து 1.5 மாதத்துக்கு பிறகு தாயிஃபுக்கு பக்கத்திலே ஹுனைன் என்ற இடத்தில் யுத்தம் நடைபெற்றது. முஸ்லிம்கள் 12,000 பேர் இருந்தார்கள். எதிரிகள் வெறும் 4,000 பேரை இருந்தார்கள். 12,000 4,000-துடன் மோதுவேறு பின்னணியில் இருந்த பின்தங்கிய ஈமானில் பலகீனமான ஒரு சில சஹாபாக்கள் சொன்னாங்க, 12,000 பேர் நாங்க இருக்கிறோம், அவங்க 4,000 பேர் தான் இருக்கிறாங்க, 12,000த்துக்கு என்ன கஷ்டம் இருக்குது 4,000-த்தை சமாளிக்கிறது. நாங்க பெரும்பான்மை, அவர்கள் சிறுபான்மை. பெரும்பான்மை என்பதனால்
வெற்றி கொள்ள முடியும் என்ற பேச்சை ஒருவர் பேசுகிறார். அல்லாஹ்தான் வெற்றியை தர வேண்டும் என்பதை மாற்றி பெரும்பான்மை இருந்தால் வெல்லலாம் என்ற வார்த்தையை பாவித்தார். அல்லாமா வாக்கிதி வரலாற்றாசிரியர் சொல்லுகிறார், இந்த ஒரு வார்த்தை தான் முதற்கட்டத்தில் ஹுனைனிலே தோல்வி வர காரணம். அல்லாஹ் என்ன செய்தான்? தைரியமாக இருந்த முஸ்லிம்களின் உள்ளத்தில் கோழைத்தனத்தை போட்டார். யுத்த களத்துக்கு வந்திருந்த ஒட்டகங்களும் குதிரைகளும் கூட பயந்து யுத்த களத்திலிருந்து ஓட ஆரம்பித்தது. சூரத்து தௌபாவிலே சொல்கிறார், வலகத் நஸரகுமுல்லாஹு ஃபீ மவாத்தின கஸீரா வயௌம ஹுனைன் இத் அஜபத்கும் கஸ்ரத்துக்கும் ஃபலம் துக்னி அன்கும் ஷைஆ வபாகத் அலைக்குமுல் அர்து பிமா ரஹபத். இந்த அளவுக்கு அடி வாங்கிக் கொண்டு 12,000 பேராகிய நீங்க ஓடினீங்கடா, விசாலமான பூமி உங்களுக்கு ஓட இடமில்லாதது போலாச்சு. எங்கு ஓடி தப்புறது என்றாச்சு. குதிரைகளும் ஒட்டகங்களும் திரும்பிய திசைகளில் ஓடி போக அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒரு சிலரும் மட்டுமே அந்த இடத்தில் தங்கினார்கள். மற்ற எல்லோரும் ஓடினாங்க. சஹாபி இடத்துல கேட்கிறாங்க, நீங்களுமா ஓடினீங்க? யுத்த களத்தில் இருந்து ஓடுவது பெரும்பாவம். கொலை செய்வது எப்படி பெரும்பாவமோ, விபச்சாரம் செய்வது எப்படி பெரும்பாவமோ, யுத்த களத்தில் இருந்து ஓடுவதும் பெரும்பாவம். அத்தவல்லி யௌம ஸஹ், 10 பெரும்பாவங்களில் அதுவும் உண்டு. சஹாபியிடத்திலே கேட்கிறார்கள், நீங்களும் ஓடுவீங்களா? அவர் சொல்லாரு, நாங்க ஓடல, நான் ஓட நினைக்கவும் இல்லை, இந்த வாகனம் என்ன எடுத்துக்கொண்டு ஓடிச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்துக் கொண்டு, முன்னணி சஹாபாக்களை வைத்துக் கொண்டு இப்படி ஒரு தோல்வி ஆரம்பத்தில் ஹுனைனில் ஏற்படுகிறது என்றால், அங்கிருந்தவர்கள் மதுபான மருந்தினதனால தோல்வி வரல, தூள் பாவித்ததாக தோல்வி வரல, விபச்சாரம் செய்ததாக தோல்வி வரல, களவெடுத்ததாக தோல்வி வரல, கொலை செய்ததாக தோல்வி வரல. உள்ளத்தில் சிலருக்கு வந்த நம்பிக்கை மாற்றம், அல்லாஹ் என்பதற்கு பதிலாக பெரும்பான்மை என்ற நம்பிக்கை வந்தது. அதுக்கே இந்த அடியண்டா நாங்க பேசுற பேச்சுகளுக்கு எங்களுடைய சமூகம் எதிர்காலத்தில் எழும்புமா விழுமாண்டு நாங்களே தீர்மானிக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே எங்களுக்கு முன்னால் யாராக இருந்தாலும் நல்லவனும் அநியாயக்காரனாக மாறுவது முஸ்லிம்களாக எங்களுடைய மோசமான கொள்கைகளினாலும் நடவடிக்கைகளாலும் தான். ஆட்சியாளர் நல்லவன் தான், அவனும் அநியாயக்காரனாக மாற்றப்படுவது முஸ்லிம்கள் மோசமாக நடந்து கொள்வதனால். 2 நிலைமைகளை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்திருக்கிறார்கள். 2 நிலைமை முஸ்லிம்களில் வருமாக இருந்தால் அல்லாஹ் அநியாயக்கார அரசர்களை சாட்டுவான். முதலாவது விஷயம் என்ன? நன்மையை ஏறி தீமையை தடுக்குகின்ற தாவத்துடைய பணியை விட்டால், நன்மையை ஏறி தீமையை தடுக்குகின்ற தாவாவுடைய பணியை முஸ்லிம்கள் விட்டால், அஹ்மதிலும் அபூதாவுதிலும் இடம்பெறக்கூடிய ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் அநியாயக்காரர்களை சாட்டுவான். அநியாயக்காரர்களை சாட்டுவான். அவர்கள் எப்படி இருப்பார்கள்? உங்களுடைய பெரியவர்களை மதிக்கவே மாட்டாங்க, உங்களுடைய சிறுவர்களின் மீது இரக்கம் காட்ட மாட்டாங்க. அந்த ஹதீஸின் தொடரிலே வருகிறது, அநியாயக்காரன் அநியாயம் செய்ய ஆரம்பித்தவுடன் உங்களிலே இருக்கும் நல்லவங்க தொழுகைக்கு ஓடி வருவாங்க, யாசீன் ஓதுவாங்க, துஆ கேட்பாங்க, யா அல்லாஹ் காத்துனி பாதுகாத்துனி, துஆ கேட்பாங்க. அல்லாஹ் சொல்றான், நான் கபூல் செய்ய மாட்டேன், நான் கபூல் செய்ய மாட்டேன். உதவி கேட்டு அழுவீங்க, உதவி தர மாட்டேன். ஹதீஸ் இது. நலவை ஏறி தீமையை தடுக்கும் தாவாவுடைய பணியை வேறு வேறு காரணங்கள் காட்டி கைவிட்டால் அநியாயக்கார ஆட்சியாளர்கள் சாத்தப்படுவார்கள், நல்லவர்கள் துஆ கேட்பார்கள், கபூல் ஆகாது. இதிலிருந்து நாம் எப்படி தப்பிக்க வேண்டும் என்று ஒவ்வொருவர்களும் திட்டமிட வேண்டும். 2வது காரணம் ஹதீஸில் இருக்கக்கூடிய விஷயம்தான். முஸ்லிம் வியாபாரிகள் அளவு நிறுவையில் மோசடி செய்தாலும் அல்லாஹு தஆலா அநியாயக்கார அரசர்களை சாட்டுவார். 2 பயங்கரமான இடங்களில். ஹம்சுன் இதபு துலீதும் பிஹின்ன,
என்று அது ஹதீஸிலே வருகிறது. 5 பாவங்களை கொண்டு இந்த முஸ்லிம் சமூகம் சோதிக்கப்பட்டால் அல்லாஹ் பயங்கரமான தண்டனைகளை இறக்குவார். அதிலே 4வது விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது, முஸ்லிம் வியாபாரிகள் அளவு நிறுவையில் நேர்மையாக நடக்காமல் மக்களை கொள்ளையடிக்கும் என்ற நோக்கத்தில், மக்களிடம் அநியாயமாக சம்பாதிக்கும் என்ற எண்ணத்தில் அளவு நிறுவையில் மோசடி செய்தால் அல்லாஹ் அக்கிரமக்கார ஆட்சியாளர்களை அவர்கள் மீது சாட்டி விடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த 2 முக்கிய காரணங்கள், தாவத்தை விடுவதும், முஸ்லிம் வியாபாரிகள் அவர்களுடைய வியாபாரத்தை சீராக்காமல் இருப்பதும், அநியாயக்கார ஆட்சியாளர்கள் முஸ்லிம்களின் மீது சாட்டப்படுவதற்கு மிக முக்கியமான காரணங்களில் உண்டாகும். ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கட்டத்தில் நாம் இந்த 2 பாவங்களையும் தவிர்த்துக் கொண்டு தாவத்தை விடுதல் என்ற பாவத்தையும், அதுபோன்று எங்களுடைய அளவு நிறுவையில் மோசடி செய்தல் என்ற பாவத்தையும் விட்டு நாங்களும் விலகி முஸ்லிம் சமூகத்தையும் நாம் பாதுகாக்க வேண்டும். அத்துடன் ஒவ்வொரு முஸ்லிம் பிரஜையின் மீதும், இந்த குத்பாவுக்கு சமூகம் அளித்திருக்கும் ஒவ்வொருவர்களின் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறது, உங்களுடைய வீடுகளில் அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை பற்றி மட்டும் பேசுங்கள். அல்லாஹ் பெரியவன் என்று பேசுங்கள். அல்லாஹ்வை கொண்டு மட்டும் நான் சாதிக்கலாம் என்று பேசுங்கள். யாரும் எங்களை பாதுகாக்க முடியாது. அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதை கொண்டு மட்டும்தான் எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்பதை தைரியமாக துணிச்சலுடன் பேசுங்கள். வாக்களிப்பது என்பது வெறும் ஒரு சபபு மட்டுமே, வெறும் ஒரு சபபு மட்டுமே. சபபை நம்புறதில்லை. ரிசுக்கு சபபு வியாபாரம். வியாபாரம் தான் ரிசுக்கு தாரல்ல, அது ஒரு வெறும் சபப். இது போன்று வாக்களிப்பது வெறும் ஒரு சபப். அது யாருக்கும் விளங்காமல் ஸலாத்துல் இஸ்திகாரா தொழுது தனக்கு விரும்பிய, தனக்கு நல்லவர் என்று பட்டவருக்கு அவர் வாக்களிக்கலாம், அது ஒரு பிரச்சனை அல்ல. ஆனால் யாரு தெரிவு செய்யப்பட்டாலும் அநியாயக்காரனாக மாறாமல் நாங்கள் பாதுகாக்கப்பட இந்த வழிகளை கட்டாயம் நாம் செய்தாக வேண்டும். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களையும் பூரா முஸ்லிம் சமூகத்தையும் இந்த காலகட்டங்களிலும் இதற்கு பின்னால் உள்ள காலகட்டங்களிலும் அல்லாஹு தஆலா பாதுகாத்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய உரிமைகள் அனைத்தையும் நீ பாதுகாத்து தந்தருள்வாயாக. உன்னுடைய தீனை நீ பாதுகாத்திருவாயாக. விசேடமாக இந்த பூமியில் உன்னுடைய கட்டளைகளை பாதுகாப்பதற்கும் அந்த பாதுகாப்புக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்களையும் நீ ஆட்சியில் நீ அமர்த்திடுவாயாக. முஸ்லிம்களுக்கு அநியாயம் நடந்து விடாமல் நீ பாதுகாத்திருவாயாக. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கண்ணியப்படுத்துவாயாக, கேவலப்படுத்தாமல் பாதுகாத்திருவாயாக. நாங்கள் செய்த குற்றத்துக்காகவோ, நாங்கள் செய்யாமல் பிறர் செய்த குற்றத்துக்காகவோ கண்டிக்கப்படாமல் நீ பாதுகாத்தருள்வாயாக. உண்மையான முஸ்லிம்களாக வாழ நல்ல சூழலை எங்களுக்கு நீ ஏற்படுத்தி தந்தருள்வாயாக. மஸ்ஜிதுகளை, மதரசாக்களை, தீனுடைய நிலையங்களை, தீனுடைய பணிகளை யா அல்லாஹ் கியாமத் வரைக்கும் நீ பாதுகாத்து தந்தருள்வாயாக. இந்த நியாமத்துகள் பறிக்கப்பட்டு விடாமல் நீ பாதுகாத்தருள்வாயாக. ஆமீன்.